வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்தியாகவும் அமையுமாக. குரு வணக்கம். அண்டமதில் உருவெடுத்து அறிவை பெற்று அவ்வறிவு ஒன்று முதல் ஆராதாகி கொண்டமெலாம் இவ்வுருவில் குறிப்பில்லாமல் கோடான கோடி எண்ணி அனுபவித்து கண்டபலன் என அறிய நினைந்தேன். அப்போ கருத்துணர்த்தி கனல் மூட்டி கருவாம் ஞான குண்டலினி எனும் என்மையுணர்வெழுப்பி குறித்து என்னை அறிவித்த குருவே அன்பே. வாழ்க வளமுடன். இந்த தவம் மற்றும் சிந்தனை விருந்தினை ஜூம் வாயிலாக ஒளிபரப்பிக் கொண்டிருக்கும் ஆழியார் ஐடி நிறுவன பொறுப்பாளர்களுக்கும் குரு பக்தியே ஞானத்திற்கு வழி என்ற சிந்தனை விருந்திற்கு அனுமதி கொடுத்த திருவள்ளுவர் மண்டல பொறுப்பாளர் அவர்களுக்கும் மேலேரி மனவளக்கலை மன்ற நிர்வாக அரங்காவலர் அருள்நிதி விவேகானந்தன் ஐயா அவர்களுக்கும் இந்நிகழ்ச்சியை ஒருங்கிணைந்து வழிநடத்தி கொண்டிருக்கும் பேராசிரியர் திலகவதி அம்மா அவர்களுக்கும் இந்த ஜூம் நிகழ்வில் இணைந்திருக்கும் மனவளக்கலை இருபால் மெய் அன்பர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தையும் வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தங்களின் ஆசியும் குருபிரான் அவர்களின் ஆசியும் என்னை வழிநடத்த வேண்டும் என்று வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். அன்பர்களே, தற்போது நாம் குரு பக்தியே ஞானத்திற்கு வழி என்ற சிந்தனையை சிந்திக்க இருக்கிறோம். குரு பக்தி என்ற சொல்லில் முதலில் பக்தி என்ற சொல்லை எடுத்துக்கொள்ளலாம். அன்பு என்ற உணர்வை உயர்வான இடத்தில் வைக்கும் போது அந்த அன்பே பக்தி என்று அழைக்கப்படுகிறது. பிறந்த மண்ணின் மீது செலுத்தும் அன்பு தேசபக்தி என்று அழைக்கப்படுகிறது. இறைவன் மீது வைக்கப்படும் அன்பும் நம்பிக்கையும் இறைபக்தி என்று அழைக்கப்படுகிறது. அதே போல் குருவின் மீது வைக்கும் அன்பும் நம்பிக்கையுமே குரு பக்தி என்று அழைக்கப்படுகிறது. மனவளக்கலையில் மிகவும் முக்கியமான 2 கவிகள் உள்ளன. அதில் ஒன்று குருவின் உதவி என்ற தலைப்பில் நம்ம அருட்தந்தை அவர்கள் வழங்கியிருக்கார்கள். தந்தைதாய் உயிர்கள் ஒன்று சேர்ந்து தழைத்ததொரு உடலாகி உலகில் வந்தேன். அந்த உயிர்கள் செய்த அறமோ மற்றோ அளித்த பதிவுகள் எல்லாம் என் சொத்தாச்சு. இந்த அரும் பிறவியில் முன்வினை அறுத்து எல்லையில்லா மெய்ப்பொருளை அடைவதற்கு வந்த ஒரு உதவி குரு உயிரின் சேர்க்கை. வணங்கி குரு திருவடி வாழ்த்தி வாழ்வோம். 2வது முக்கியமான கவி என்ன என்று பார்த்தா, எப்பொருளை எச்செயலை எக்குணத்தை எவ்வுயிரை ஒருவர் அடிக்கடி நினைந்தாலும் அப்பொருளின் தன்மையாய் நினைப்போர் ஆற்றல் அறிவினிலும் உடலினிலும் மாற்றம் காணும். இப்பெருமை இயல்பூக்க நேதியாகும். எவர் ஒருவை குருவை மதித்து ஒழுகினாலும் தப்பாது குரு உயர்வு மதிப்போர் தம்மை தரத்தில் உயர்த்தி பிறவி பயனை நல்கும். இங்க பாருங்க, மனவளக்கலையில மிக 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 முக்கியமான 2 கவி. இந்த 2 கவியில் இருக்கிற சூட்சமத்தை நம்ம உணர்ந்து கொண்டா நமக்கு குரு பக்தியும் கிடைக்கும். குரு பக்தியால் வருகின்ற யோகம் கிடைக்கும். யோகத்தால் வருகின்ற முக்தியும் ஞானமும் கிடைக்கும். இதுல பாருங்க, இந்த கவியில தப்பாது குரு உயர்வை மதிப்போர் தம்மை, அதுதாங்க ரொம்ப முக்கியமான ஒரு இடம். தப்பாது குரு உயர்வை மதிப்போர் தம்மை தரத்தில் உயர்த்தி பிறவி பயனை நல்கும். இங்க பாருங்க, குருவினுடைய பெருமையை நம்ம அறிஞ்சுக்கிற வரைக்கும் தான் நம்ம குரு பக்தி கிடைக்கும். குருவினுடைய மேன்மை உணரணும், குருவினுடைய உயர்வை உணரணும். இப்ப பாருங்க, அந்த தந்தை தாய் உயிர்கள் ஒன்று சேர்ந்து தழைத்ததொரு உடலாகி உலகில் வந்தேன். அந்த உயிர்கள் வினைகள்
அறமோ மற்றும் அளித்த பதிவுகள் எல்லாம் என் சொத்தாச்சு. இந்த அரும் பிறவியில் முன்வினை அறுத்து எல்லையில்லா மெய்ப்பொருளை அடைவதற்கு வந்த ஒரு உதவி குரு உயிரின் சேர்க்கை வணங்கி திருவடியை வாழ்த்தி வாழும். பாருங்க, குருவினுடைய பெருமை உயர்வை இந்த ஒரே ஒரு கவியை மூலம் நம்ம உணர்ந்து கொள்ளலாம். இப்ப பாருங்க, தந்தை தாய் ஈர் உயிர்கள் வழியாக தான் நாம் பிறந்திருக்கிறோம். பிறக்கும் போதே பாவப்பதிகளாக தான் பிறந்திருக்கிறோம். ஆனா குரு என்ன பண்றாருங்க, தன்னுடைய உயிரை உயிர் கலப்பை கொடுத்து தங்கிட்ட இருக்கிற அறியாமை, பதிவுகள், ஆணவம் மொத்தத்தையும் எடுத்து எப்படி தன் உயிர் புனிதமானதோ தூயமானதோ அதே போல தன்னுடைய சிஷியனுடைய மனதை தூய்மைப்படுத்தி உள்ளத்தை தூய்மைப்படுத்தி எல்லையில்லா மெய்ப்பொருளை அடைவதற்கு ஒரு உயிர் சேர்க்கிறார் நம்ம கிட்ட. அந்த உயிர் உதவிதான் குருவினுடைய சிறப்பு. எந்த ஒன்றை அறிந்தால் எல்லா சிக்கல்களிலிருந்தும் நம்முடைய மனம் விடுபடுமோ அதுதான் ஞானம். அந்த ஞானத்தை தன் உயிரின் சேர்க்கை மூலம் அறிவிக்கிறார் குரு. ஆகையால் பாருங்க, இந்த குருவினுடைய உயர்வு எந்த அளவுக்கு நம்ம மதிக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் நம்ம உயர்வு இருக்கும். அதுக்கு என்ன பண்ணணும்னா, குருவினுடைய உயர்வை உணர வேண்டும். குருவினுடைய மேன்மையை உணர்ந்து குருவின் மீது வைக்கப்படும் மதிப்பும் அன்பும் பூரண நம்பிக்கையும் தான் பக்தியாக உருவெடுக்கிறது. பாருங்க, நம்ம எல்லாம் மத்தவங்கள மதிக்கிறதே கிடையாது. அதுவும் பாருங்க, இது போல ஆன்மீகத்துல ஒரு உயர்வான ஒரு இடத்துல இருக்கிறவங்க எல்லாம் மதிப்பு வருதான்னு பாத்தீங்கன்னா இல்லவே இல்லை. எங்க மதிப்பு இருக்குதுன்னா, எல்ஐசி பக்கத்துல 2 கிரவுண்டு நிலம் இருக்குதுன்னா அது பெருமையா மதித்து பெரு பொருளா நம்ம கருதுறோம். ஆனா குருவை மதிக்கிறோமா பாருங்க. ஆனா குருவு தான் நம்ம வாழ்க்கையில இருக்கிற எல்லா சிக்கல்களையும் விடுவிடுத்து நம்ம இறைநிலை உணர்வை கொடுத்து முழுமையான வாழ்க்கையை நம்ம வாழ வைக்கிறாங்க. அதுக்கு என்ன பண்ணணும்னா, இப்ப பாருங்க, குரு என்பவர் ஈடற்றவர். அவருடைய பெருமையை நம்ம எந்த அளவுக்கு நம்ம உணர்ந்துக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் நம்ம வாழ்க்கையில மேன்மை நிலைக்கு வருவோம். அந்த அளவுக்கு தான் நமக்கு பக்தியும் வரும். குரு பக்தி என்பது அவ்வளவு எளிதில் கிடைக்கவே கிடைக்காது. எப்படி ஞானம் ரொம்ப கிடைப்பது அரிதோ குரு பக்தி கிடைப்பது ரொம்ப அரிது. அந்த குரு பக்தி கண்டி கிடைச்சிட்டுன்னு வச்சுங்களேன், நமக்கு யோகம் ஈஸியா சித்தி ஆகும். இப்ப பாருங்க, மகரிஷி ஒரு கவியில பக்தியை பத்தி குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. அறிவுக்கு அடிமையாவது பக்தி. பக்தி என்ன சொல்றாரு? அறிவுக்கு அடிமையாவது பக்தி. அறிவை அறிவால் அறிய பழகுதல் யோகம். அறிவை அறிவால் அறிந்த நிலையே முக்தி. அறிவை அறிந்தோர் அன்பின் அறமே ஞானம். இதுல முதல் லைன்ல பாருங்க, இந்த கவியில பக்தி என்பது என்ன, யோகம் என்பது என்ன, முக்தி என்பது என்ன, ஞானம் என்பது என்ன. இப்ப பாருங்க, நம்ம எங்க போக வேண்டியது இருக்குதுன்னா, முதல்ல நம்மளுக்கு பக்தி வரும், குரு பக்தி வரும். குரு பக்தி வந்துச்சுன்னா குரு கொடுக்கின்ற யோகம் சித்தி ஆகும். யோக சித்தி ஆயிடுச்சுன்னா அதனால் யோகத்தினால் வருவதுதான் முக்தியும் ஞானமும். யோகம் என்பது ஒரு பயிற்சி முறை, அதுதான் மனவளக்கலையா நமக்கு கொடுத்திருக்கிறாங்க. அதுக்கு உட்பொருளா இருப்பது குருவினுடைய நம்பிக்கை தான். இப்ப பாருங்க, அறிவுக்கு அறிவு அடிமையாவது பக்தி. அறிவு என்பது நம்முடைய அறிவு. இந்த இடத்துல குரு பக்தியா நினைச்சுக்கலாமே. பக்தி என்ற இடத்துல நம்ம குரு பக்தி நினைச்சுப்போம். அறிவுக்கு அடிமையாவது பக்தி. இப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் அறிவுன்னு இருக்கு பாத்தீங்களா, அது நம்முடைய அறிவு. இரண்டாவது அறிவு என்பது குரு அறிவு. அந்த குரு அறிவுக்கு தன் அறிவு அடிமையாக இருப்பதுதான் பக்தி. என்னங்க, நம்மளை போய் அடிமையா இருக்க சொல்றீங்களே, இது நியாயமா அப்படின்னு கேட்டா, நம்ம குரு என்ன பண்றாருன்னா, யாரையுமே அடிமையா வச்சுக்கிறதுக்கு விரும்பதில்லை.
தான் எந்த அளவு உயர்ந்து இருக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் மற்றவர்கள் உயர வேண்டும் என நினைக்கக்கூடியவர் தான் குரு. இதுக்கு எடுத்துக்காட்டா ஒண்ணு சொல்லுவாங்க, ஒரு திருக்குறள் கூட, பற்றற்றான் பற்றினை பற்றுக அப்பற்றை விடற்குன்னுவாங்க. அது போலதான் யாரையுமே அடிமைப்படுத்த நினைக்க மாட்டாரு, அதை விரும்ப மாட்டாரு. அவர் அறிவு பாத்தீங்கன்னா அறிவின் சுரூபி, ஞானத்தின் உருவம். அப்படியேப்பட்ட ஒரு குருவினிடம் நம்ம அடிமையா இருக்கும் போது என்ன சித்தியாகும் கொஞ்சம் யோசித்து பாருங்க. குருவினுடைய அறிவுக்கு அடிமையா இருந்துச்சுன்னா எல்லாமே சித்தி ஆகும். ஏன்னா குருவினுடைய பக்தியாலதான், நம்பிக்கை தான். நீ அறிவின் நிலைப்படிகள்ல முதல்ல பாத்தீங்கன்னா நம்பிக்கை சொல்லுவாங்க, அதுக்கு அடுத்தது விளக்கம் சொல்லுவாங்க, அதுக்கு அடுத்தது முழுமை பேருன்னு சொல்லுவாங்க. அந்த பக்தி என்ற குரு நம்பிக்கை, அந்த குரு நம்பிக்கை இருந்துச்சுன்னாதான் கொஞ்சம் பாருங்க, வாழ்வின் நோக்கம் இறைநிலை உணர்தல், அதெல்லாம் பிக்ஸ் பண்ணுவோம் நம்ம. அது மட்டும் இல்லாம குரு என்னென்ன போதனைகள் சொல்றாரோ, எந்தெந்த பயிற்சிகள்லாம் சொல்றாரோ, அவர் மீது பூரண நம்பிக்கை இருந்தால் மட்டுமே தான் அது கைக்கு வரும். அது கைக்கு வந்தாதான் யோகம் சித்தி ஆகும். பாருங்க, உடற்பயிற்சி செய்ய, தவம் செய்ய, காயகல்பம் செய்ய, சித்தி ஆகுதா? செய்யறோமா? இல்லவே இல்லை. அதுக்கெல்லாம் என்ன காரணம்னா குருவினுடைய நம்பிக்கை, பூரண நம்பிக்கை, மனவளக்கலையில் இருக்கிற பூரண நம்பிக்கை, வேதாத்திரியத்தின் மீது இருக்க வேண்டிய பூரண நம்பிக்கை நமக்கு இல்லை. அந்த நம்பிக்கை ஒன்று இருந்துட்டா போதுங்க, இந்த யோகம் சித்தி ஆகும். யோகம் என்பது என்னன்னா பயிற்சி முறைகள். அகத்தாய்வு பயிற்சி யோகம்தான், தவ பயிற்சி யோகம்தான், காயகல்ப பயிற்சி யோகம்தான். எதையெல்லாம் மனிதனை இறைநிலையோடு இணைக்கிறதோ அதெல்லாம் யோகம். ஆகவே அந்த இறைநிலையோடு இணைக்கக்கூடியது எதுன்னு பார்த்தோம்னா இந்த பயிற்சி முறைகள் தான். அதுவும் நம்ம குரு கொடுத்த பயிற்சி முறைகள் தான். அந்த பயிற்சி முறைகளை செய்ய 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 நமக்கு கிடைப்பதுதான் முக்தியும் ஞானமும். பயிற்சியினுடைய விளைவுதான் அது. ஆகவே நம்ம இந்த இடத்துல, இந்த கவியில நம்ம முக்கியமா பார்க்க வேண்டியது என்னன்னா, நிச்சயமா குருவுக்கு நம்ம அடிமையா இருக்கணும். அறிவுக்கு அறிவு அடிமையாகணும். என்னப்பா, சொல்லால் மட்டும் நம்பாதே, சுயமாய் சிந்தித்து தெளிவாய் என்று குருவே சொல்லிக்கிறாரு. நீங்க எப்படி நீங்க இது மாதிரிலாம் பேசலாம் அப்படின்னா, பாருங்க, நான் சொல்றேன்னா இத சிந்தித்து நீங்க எடுத்துக்கணும். ஆனா குரு வார்த்தை ஒண்ணு வந்துடுச்சுன்னு வச்சுங்களா, அதனை சிந்தனைக்கு எடுத்தா அதெல்லாம் கெட்டவே கெட்டாது. குரு என்பவர் இறையினுடைய காட்சி. அவருடைய பெருமையையும் அவருடைய அறிவின் உயர்வையும் வார்த்தையால் சொல்லவும் முடியாது, ஒரு சாதாரண மனிதனால் உணரவும் முடியாது. அந்த அளவுக்கு ஈடு இணையற்ற அறிவு அது. ஆனால்தான் மகரிஷி கூட சொல்வாரு, ஆகாயத்தில் பறவைகளின் காலடியின் அடையாளத்தை, ஆகாயத்துல பறவைகள் பறந்து போயிட்டே இருக்குது, அந்த காலடியின் அடையாளத்தை எப்படி நம்ம கண்ணுக்கு தெரியாதோ அது போலதான் துறவிகளினுடைய அறிவு நிலை உயர்வு யாருக்கும் அதை அளந்திட முடியாது. நல்லா புரிஞ்சுக்கணும். அதனால என்ன பண்ணணுங்க, குரு ஒண்ணு சொன்னார்னா அதுக்கு மாற்று கருத்தே இல்லை. அந்த மாற்று கருத்தே இல்லாததுதான் பக்தி. அந்த மாற்று கருத்தே இல்லாததுதான் பக்தி. குருவினுடைய வாக்குதான் வேத வாக்கு. அவர் சொன்னதுதான் முடிவான கருத்து. குருவை சரணடையும் அந்த மனநிலையை தான் பக்தி. பாருங்க, அந்த பக்தி என்பது வலிவானது. பக்தி என்பது மிகவும் வலிவானது. இத நம்ம மகரிஷி கூட ஒரு பக்தி மார்க்கத்துல இருக்கும்போது ஒரு கருத்து சொல்லியிருக்காரு. நான் பக்தி மார்க்கத்தில் இருந்து கொண்டு இறைவா என்று அழைத்த போதும், ஞான மார்க்கத்தில் இருந்து கொண்டு இறைவா என்று அழைத்த போதும் வந்த ஆனந்தத்தில் சிறிது கூட கூட்டலும் குறைச்சலும் இல்லை. எப்படி சொல்றாரு பாருங்க. அப்பா, பக்தி இருந்த ஒரு காலத்துல அப்ப இறைவான்னு அழைச்சேன், ஞானத்தில் இப்ப இருந்துகிட்டு இருக்கேன், இப்பவும் இறைவான்னு நான் அழைச்சேன். ஆனா அந்த அந்த அழைக்கும் போது ஒரு ஆனந்தம் வருது பாருங்களா, அதுல கொஞ்சம் கூட கூட்டலும் இல்லை குறைச்சலும் இல்லை என்று சொல்றார். ஆகவே என்ன பண்ணணுங்க, குரு பக்தி என்பது ஆனந்தமானது. அத பக்தி உள்ளவங்க எந்த அளவுக்கு பக்தி இருக்குதோ அந்த அளவுக்கு நம்ம அதை அனுபவிக்க முடியும்.
அன்னை சாரதா அம்மா பக்திய பத்தி ஒண்ணு சொல்றாங்க. இறைவனை சரணடைந்த மனிதனின் விஷயத்தில் விதியாகிய தெய்வம் நான் எழுதிய எழுத்துக்களை தானே அழித்துவிடும். பாருங்க, ஒருத்தரை சரணடைஞ்சா என்ன நடக்குது பாருங்க. விதியாகிய தெய்வம் தான் எழுதிய கருத்துக்களை தானே அழித்துவிடும் என்று சொல்றாங்க. அப்ப பாருங்க, அது எவ்வளவு உயர்வான ஒரு மனநிலை. அந்த மனநிலை கிட்டணும்னா குருவினுடைய உயர்வை நம்ம அனுபவிக்கணும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவரை பத்தி சிந்தனை செய்து பார்ப்போம், அவரு சொன்ன கருத்துக்களை சிந்தனை செய்து பார்ப்போம். எதுவுமே நம்மளுக்கு எட்டாதுங்க. அது எவ்வளவுக்கு நீ சிந்தனை செய்து அதையே தாண்டி அவருடைய விளக்கம் போயிட்டே இருக்கும். ஒரு காலத்துல படித்த புத்தகம், இன்னைக்கு நான் ஒரு புத்தகத்தை படிக்கிறேன், ஒரு 2-3 வருஷம் பொறுத்து அதே கவியை படிக்கிறேன்னா அதனுடைய விளக்கம் வேற மாதிரி அமையும். அது சிந்தனைக்கு ஊற்று, அது முடிவே காண முடியாது. அதனால பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு நாம குருவினுடைய உயர்வை மதிக்கணும்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்ப பாருங்க, குருவினுடைய உயர்வு மதிக்கணும்னு நினைச்சதுக்கு பாருங்க, நான் ஒரு 1998 நான் டிப்ளமா படிச்சுட்டு இருக்கிறேன். அப்பதான் எனக்கு தீட்சை கொடுக்குறாங்க. கொஞ்சம் யோசித்து பாருங்க, நான் குருவை பார்த்ததே இல்லை, அவரை பற்றி கேள்விப்பட்டு இருக்கிறேன். ஆனா குருவனுடைய உயிர் கலப்பு எனக்கு வந்து சேர்ந்துடுச்சு. எவ்வளவு பெரிய திட்டம் பாருங்க, எவ்வளவு பெரிய மனசு பாருங்க அவருக்கு. அவரு பாருங்க, ஒருவரை குருவாக்கினார், ஞான ஆசிரியராக மாத்தினாரு, அவருக்கு தன்னுடைய உயிர் கலப்பை கொடுத்தாரு. அது போல எத்தனையோ ஞான ஆசிரியர்களை உருவாக்கினாரு. அவர்கள் மூலமாகவும் அறங்காவலர்கள் மூலமாகவும் எனக்கு பாருங்க 1998 எனக்கு தீட்சை கொடுத்துட்டாங்க. இதை விட பெருமை என்ன, வேற என்ன? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இது எந்த இடத்துல இது போல ஒரு அமைப்பு இருக்கும், எந்த இடத்துல நம்ம இதை பெற முடியும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. என்னுடைய கிராமம் ஒரு கிராமம், எந்த பஸ் வசதியும் கிடையாது. ஆனா எனக்கு தீட்சை கொடுத்துட்டாங்க. இதை விட சொல்றதுக்கு பெருமையான ஒரு விஷயம் என்னங்க இருக்குது பாருங்க. எனக்கு என்ன தெரியும்? வாழ்வின் நோக்கம் தெரியுமா? தெரியவே தெரியாது. வாழ்க்கையில எப்படி பயணிக்கணும்னு எனக்கு தெரியுமா? தெரியாது. வாழ்வின் முடிவு தான் என்ன அப்படின்னு தெரியுமா? தெரியவே தெரியாது. அப்படியாப்பட்ட எனக்கு வாழ்வுனா இது வினைப்பதிவு தான் உன்னுடைய தேகமா வருது, நீ இறைநிலையை நோக்கி பயணிக்கணும், அதுக்கு சாதனை முறைகள் வருகிறது, தத்துவங்கள் தேவை, தவங்கள் தேவை என்று எல்லா பயிற்சி முறைகளையும் மனவளக்கலையாக வந்து கொடுக்கிறார். எங்க கிராமத்துல. அது எப்படிங்க சித்தியாகும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த ஒரு சிறப்பு கொஞ்சம் மனதில் நம்ம நினைச்சு பார்த்தாவே போதுங்கய்யா. குருவனுடைய ஆற்றல் எத்தகையது, அவருடைய மனது எவ்வளவு விசாலமானது பாருங்க. ஆகவே குருவனுடைய இந்த விசால தன்மையை பார்க்க சொல்லும். அவருடைய மனவளக்கலையில இருக்கிற அந்த பயிற்சி முறைகளை பாருங்க, எல்லாமே குருவினுடைய உயர்வை நம்ம பேசிட்டு வரோம். என்ன வகையான ஒரு வடிவமைப்பு! மனவளக்கலை என்பது அது ஒரு அற்புதமான கலை, வாழ்க்கை வள கல்வி. அந்த வாழ்க்கை வள கல்விக்கு நம்ம இன்னைக்கு பாருங்க, எல்லார் வீட்டிலையும் புத்தகமாகவும், ஒவ்வொரு வீட்டிலும் தவ மையம் நடக்குது, அங்கங்க அறக்கட்டளை நடத்துறாங்க. இப்ப பாருங்க, உலகம் பூரா விரிந்து கிடக்கிறது பாருங்க. அதெல்லாம் எதுன்னு பாத்தீங்கன்னா குருவினுடைய பெருமை தான், குருவினுடைய சிறப்பு தான், அவருடைய எண்ணம் தான். அப்ப பாருங்க, மனவளக்கலையில போன உடனே வாழ்வின் நோக்கம் சொல்லி தராங்க, வாழ்க்கை தத்துவம் சொல்லி தராங்க. ஏன்பா, எண்ணம் நல்லா வச்சுக்கணும், எண்ணத்தை ஆராய்ஞ்சி எண்ணத்துல இருக்கிற குறைபாடெல்லாம் எடுத்துடணும், ஆசை வரணும், ஆனா பேராசை வரக்கூடாது. சினம் என்பது யாருக்குமே நல்லது தராது, அதனை தவிர்க்கணும், கவலைய ஒழித்திடணும். இப்ப பாருங்க எவ்வளவு பெரிய திட்டம். நம்முடைய வாழ்க்கையில எந்த விதத்திலையும் ஒரு மனிதன் சமுதாயத்தில் துன்பத்தை ஏற்கக்கூடாது என்ற பெரும் எண்ணத்தோட எல்லா பயிற்சி முறைகளையும் வடிவமைக்கிறார் பாத்தீங்களா? அந்த வடிவமைப்பு புத்தகம் வடிவாகவும் உரைநடை பகுதி வழியாகவும் நம்ம கொடுத்திருக்காரு பாத்தீங்களா? அந்த கொடுத்து நமக்கு வந்து சேர்ந்துடுச்சு. ஆனா உண்மையிலேயே பாருங்க, நம்மெல்லாம் பாக்கியம் பெற்றவர்கள். எல்லா வாழ்க்கை விளக்கம் வந்துடுச்சு,
எப்படி நினைக்கிறேன்னா, ஒரு எக்ஸாம் இருக்குது, கொஸ்டின் பேப்பரும் கொடுத்துட்டாங்க, பாடமும் கொடுத்துட்டாங்க, கையில புத்தகமும் கொடுத்துட்டாங்க. நமக்கு மார்க் எடுக்கிறதுக்கு என்னங்க கவலை? எல்லாமே கொடுத்தாச்சு. கொஸ்டின் பேப்பர், புத்தகம், வாழ்க்கை விளக்கம் கொடுத்தாச்சு. வாழ்க்கையில என்னென்ன சிக்கல்லாம் வரும், எந்த மாதிரி நீ முடிவு எடுக்கணும், எல்லா வாழ்க்கை விளக்கம் கொடுத்துட்டார். கூடவே போதனைகள் தரார். கூடவே அகத்தாய்வு பயிற்சிகளை தராரு. பல விதமான தவங்களை தரார். கூடவே காயகற்ப பயிற்சி, உயிருக்குண்டான பயிற்சியை தரார். இந்த பயிற்சி முறைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா குருவினுடைய சிறப்பு தான். எந்த குருவும் நிகழ்த்தாத ஒரு சிறப்பு. ஆகவே இந்த நல்ல குருவினுடைய மேன்மையை தெரிஞ்சுக்கணும்னா இந்த அகத்தாய்வுல இருக்கிற தலைப்பு மட்டும் படிச்சு பாருங்களேன். நான் கவலை வரைக்கும் சொல்லிட்டேன். வாழ்த்தும் பயனும். அதுக்கு அடுத்தது பாருங்க, நான் யார். நான் யார்? ரமண மகரிஷி அருளிய நான் யார் என்ற தத்துவத்தை மகரிஷி கொடுக்கிறார் நமக்கு. அதுவும் பாருங்க, கருமைய தூய்மை, பாவ பதிவுகளும் போக்கும் வழிகளும், செயல் விளைவு தத்துவம், இறைநிலை விளக்கம், பிரபஞ்ச தன்மாற்றம், உயிரின தன்மாற்றம், கரெக்டுங்களா? காய்கள் பயிற்சி, கண்ணாடி பயிற்சி, தீவ பயிற்சி. இப்ப பாருங்க, எல்லா விதத்திலும் மக்கள் பாதிக்கப்படுறாங்க. அதுக்கு என்ன பண்ணணும்? எல்லா விதத்திலையும் நம்ம தீர்வு தரணும். எல்லா விதத்திலையும் தீர்வு தரணும். இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா பஞ்சபூத நவகிரக தவம் நடந்தது. இதெல்லாம் நம்ம ஒரு சாதாரணமா விஷயமா எடுத்துக்கூடாதுங்க. பஞ்சபூத நவகிரக குரு தந்த உள்ள அத்தனை தவங்களும் மிக சிறப்பானது, மேன்மையானது, பயிற்சிகள் மேன்மையானது. அதை உணரணும். எந்த அளவுக்கு நம்ம உணர்றோமோ அந்த அளவுக்கு தான் பூரண நம்பிக்கை வரும். பூரண நம்பிக்கை வரும். அதனால என்ன பண்ணணும்னா நம்ம பூரண நம்பிக்கையில ஆழ்ந்துடணும். இதுதான் நம்முடைய மனவளக்கலை தான் நம்முடைய நோக்கம். அதுதான் சரியான தீர்வை தரும் அப்படின்னு என்ன பண்ணணும்? நம்ம அதுல ஆழ்ந்துடணும். அது தவிர வேற எதுவுமே நம்ம மனம் செலுத்தக்கூடாது. எதுக்கு சொல்ல வரேன்னா, எனக்கு தெரிஞ்ச 2 பேர் மனவளக்கலையில பயிற்சி எடுத்தாங்க. ஒரு 5-6 காண்ட காலம் பார்த்து ஒருவரை நான் அதுல பாக்குறேன். நான் ஒரு ஆன்மீக சங்கத்துல போனேன். அங்க பாத்தீங்கன்னா இவர் சொல்றதை விட இன்னும் கொஞ்சம், அருட்தந்தை சொல்றதை விட இன்னும் கொஞ்சம் எளிமையா இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஒரு அனுபவத்தை தான் உங்க கூட பகிர்ந்துக்கிறேன். அப்படின்னா பாருங்க, அதனுடைய விஷயத்த கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்ப என்ன அர்த்தம்னா, மனவளக்கலையில பூரண நம்பிக்கை யாருக்கு கிடைக்கும்னா யாரோ ஒருத்தருக்கு தான் கிடைக்கும். ஒரு மொபைல் வாங்க போறோம், ஒரு சிஸ்டம் வாங்க போறோம்னா குறைந்த விலையில எல்லா வசதி வாய்ப்புகளும் இருக்குது பாருங்க. அதுதானே நம்ம தேர்வு செய்வோம். அதே போலதான் மனவளக்கலை என்பது மிக 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 குறைந்த விலையில் கிடைப்பது. அது மிக எளிமையாக நம்மை, சமுதாயத்தை இறைநிலையோடு இணைக்கும் வசதி வாய்ப்புகள் அனைத்தும் எளிய முறையில் மனவளக்கலவையில நம்மளுக்கு கிடைக்கும். அதை நம்ம என்ன பண்ணணும்? உணரணும். அது மட்டும் இல்லாம மகரிஷி எந்த நோக்கத்தோட கொடுத்தாரோ பாருங்க, மகரிஷியினுடைய வார்த்தையில அடக்கம் அதிகமா இருக்கும். நம்ம என்ன பண்ணணும்? இந்த மனவளக்கலையில கொடுக்கும் போது அடக்கத்தோடு கொடுத்தாதான் என்ன ஆகும்னா அது போய் சேரும். இந்த தன்முனைப்போ தற்புகழ்ச்சியோ இருக்கவே கூடாது. இருக்கக்கூடாதுன்னா என்ன அர்த்தம்? எப்பவுமே நம்முடைய மனம் குருவோடு லயித்து இருக்கணும். குருவில் இருந்து விளங்கிடுச்சுன்னா என்ன நடக்கும்னா அங்க தன்னுடைய பதிவு ஆட்கொள்ளும். அது எல்லாத்தையும் பண்ணி விட்டுரும். எப்பெல்லாம் மனசு குருவோட இணைஞ்சிருக்கதோ குருவினுடைய உயிராற்றல் தான் அங்க என்ன இருக்கும்? நம்ம வழி நடத்தி செல்லும். இப்ப பாருங்க, அருட்காப்பு சொல்றாரு குருப்பு, அருட்பேராற்றல் கருணையினால், சங்கல்பம், கொஞ்சம் சங்கல்பத்தை எடுத்துக்கலாமே. அருட்பேராற்றல் கருணையினால் என்ற ஒரு வார்த்தையே நான் அங்க முன்வைக்கிறார் பாருங்க. ஏன்? எனக்கு எவ்வளவு தெரியும், உடற்பயிற்சி தெரியும், காயகல்பம் தெரியும், அகத்தாய்வு தெரியும், தவம் தெரியும், அவ்வளவும் தெரிந்தாலும் வார்த்தையை எப்படி வைக்கிறாரு பாருங்க. அதுதாங்க அடக்கம். அருட்பேராற்றல் கருணையால், உன்னுடைய கருணையால் உடல்நலம், நீண்டாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெய்ஞானம் ஓங்கி வாழ்வேன் அப்படின்னு முடிக்கிறார். அதனால அந்த அடக்கம் எங்க இருக்கும்னா குரு பக்தியில் தான் இருக்கும்.
அந்த குரு பக்தி ரொம்ப 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 முக்கியம். இது இந்த குரு பக்தியை பத்தி, குரு பக்தின்னு இல்ல, பக்தி நெறிய பத்தி மகரிஷி ஒரு கருத்து சொல்லியிருக்காரு பாருங்க. பக்தி நெறியில் மனிதன் தெய்வத்தை நம்புகிறான், ஞான நெறியில் தெய்வத்தை உணர்கிறான். ஒண்ணு நம்புறது, ஒன்னொன்னு உணருது. உள்ளுறுக்கத்தோடு இவற்றில் எந்த நெறியை பின்பற்றினாலும் மனிதனின் தன்முனைப்பு திரை நீங்கிவிடும். நல்லா புரிஞ்சுக்கணும். ஞானத்தை உள்ளுறுக்கத்தோட செய்தாலும், பக்தியை உள்ளுறுக்கத்தோட செய்தாலும் மனிதனின் தன்முனைப்பு திரை நீங்கிவிடும். பக்திக்கு பாருங்க எவ்வளவு ஒரு பெருமை. இந்த திரையை நீக்கிக் கொண்டு விழிப்போடு கடமையாற்றினால் வாழ்வு நிறைவளிக்கும், மகிழ்ச்சி ஓங்கும், மனிதன் அருட்பேறு பெற்ற இன்பத்தில் அமைதி பெறுவான். பாருங்க, இதுல பாருங்க ரெண்டுத்தையும் பத்தி சொல்லியிருக்காரு. ஆனா இதுல எதுக்கு நான் இதை சொல்ல விரும்புறேன்னா, பக்தி என்பது ஆணவத்தை அழிக்க வல்லது. அதுவும் குரு பக்தி இருந்தால் அடக்கமே அமரலால் இருப்பாங்க. அதுதான் குருவினுடைய பெருமை. குருவை என்ன நினைச்சா, குருவும் அடக்கமானவர், அவருடைய தன்மை தானே நமக்கு வரும். அதனால என்ன பண்ணணும், குருவை நினைச்சுக்கிட்டே இருக்கணும், அடக்கமா இருக்கணும். நம்முடைய பயிற்சி முறைகளை மற்றவங்களுக்கு சொல்லும் போது எல்லாருமே, பேராசிரியர்களையும் சரி ஆசிரியர்கள் மற்றவங்க கேட்கறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா புகழ்ந்து தள்ளுவாங்க. ஏன்னா அத்தனையும் குருவனுடைய அன்பளிப்பு. குரு பாருங்க, ப்ரொடக்ஷன், மனவளக்கலையே உருவாக்கியவர். அவருக்கு எல்லாமே தெரியும், முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் மனவளக்கலை பற்றி தெரியும். நம்மலாம் யாரு, டிஸ்ட்ரிபியூட்டர். மனவளக்கலையே எட்டும் போயிட்டு எந்த அளவுக்கு குரு நினைவோடு நம்ம கொடுக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் சித்தி ஆகும். அதனால என்ன பண்ணக்கூடாது, எப்பவுமே கொஞ்சம் புகழ் வரும்போது, நம்மை பெருமையா பேசும்போது என்ன பண்ணணும், குரு நினைப்போடு இருக்கணும். இல்லைன்னா புகழுக்கு மயங்காத மனிதனே இல்லைன்னு சொல்லுவாங்க. புகழுக்கு மயங்காத மனிதனே இல்லைன்னு சொல்லுவாங்க. எதனாலன்னா, குரு ஒரு கவியை கொடுத்திருக்காரு. தன்முனைப்பு நீங்க ஒரு குரு அடைந்து தவமாற்றும் சாதனையால் உயரும் போது நன்முனைப்பாம் அருட்கொண்டால் பயன் காண்போர்கள் நாத ஒழுக்க பெருமையோடு போற்றுவார்கள். உன்முனைப்பு நிலவு ஒளி ரவியால் போல உயர் குருவின் ஒளி என்றே உயர்ந்து அடங்கு. என் ஒளியே சிறந்தது, இனி ரவி ஒளி ஏன் எனக்கு என்று நிலவு என்ன இருளே மிஞ்சும். பாருங்க, இரவுல ரவி நிலவிலிருந்து ஒளி கிடைப்பது சூரியனால் தான். இல்லப்பா உன்னால மட்டும் வரல, எனக்கே ஒளி இருக்குதுன்னு நிலவு எண்ணிக்கிட்டுனா என்ன இருக்கும், அங்க இருள் தான் மிஞ்சும் நிலவுல. அதனால எப்பொழுதுமே குரு நினைப்பு உள்ளவே இருந்துகிட்டு இருக்கணும். அந்த குரு நினைப்பு விட்டோம்னா இறை நினைப்பும் வராது, எதுவும் வராது, தன்முனைப்பு தான் வரும். ஆகையால நம்ம என்ன பண்ணணும், எப்பொழுதுமே குரு நினைப்போடு இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அடுத்தது, மனவளக்கலையில குருவை நோக்கி ஒருவர் ஒரு கேள்வி கேட்கிறார். ஐயா, நான் தத்துவ ஆராய்ச்சி செய்ய நினைக்கிறேன், எனக்கு அறிவுரை கூறுங்கள். பாருங்க, அவர் ஆராய்ச்சி செய்ய போறாராம், தத்துவ ஆராய்ச்சி. இந்த ஒரு நல்ல யாரோ நம்மளுக்கு சேகரித்து இந்த ஒரு அனுபவத்தை நம்மளுக்கு கொடுத்திருக்கிறாங்க. அதுக்கு மகரிஷி ஒரு விளக்கம் தர, நான் தத்துவ ஆராய்ச்சியில இன்னைக்கு ஆராய்ச்சி செய்ய போறேன், எனக்கு நீங்க கூறும் அறிவுரைகள் என்ன அப்படின்னு ஒருத்தர் கேட்கிறார். மகரிஷி சொல்றாரு, 5 அடி உயரம் உள்ள தந்தை அவரை பந்தலில் காய் பறிக்கிறார். அவருக்கு காய் எட்டவில்லை. அருகில் இருந்த அவரது 5 வயது மகன், அப்பா நான் காய் பறித்து தருகிறேன் என்றான். உன்னால் எப்படி முடியும் என்றார் தந்தை. அதற்கு அவன், என்னை தூக்கி உங்கள் தோளில் அமர்த்தி கொள்ளுங்கள் என்றான். தந்தையும் அவ்வாறே செய்ய மகன் எளிதாக காய் பறித்துக் கொள்கிறான். பாருங்க, நமக்கு தேவை இறை உணர்வு. அந்த இறை உணர்வு வேணும்னா நம்ம என்ன பண்ணணும், நாமளே விரும்பி குருவினுடைய தோல்ல போயிடணும். அடுத்தது மகரிஷி சொல்றாரு பாருங்க,
அன்பரே, என்னுடைய 89 ஆண்டு கால வாழ்க்கையில் இளமை பருவம் 20 ஆண்டுகள் கழித்து விட்டால் 69 ஆண்டுகள் ஆன்மீக வாழ்க்கையில் நான் பெற்ற அனுபவத்தை, ஆராய்ச்சியை உங்களுக்கு கொடுத்துள்ளேன். தவமுறைகளும் தத்துவமும் எல்லோரும் புரிந்து கொள்ளும் வகையில் அமைத்துள்ளேன். இதை நீங்கள் பயிற்சி செய்து வாழ்வின் நோக்கத்தை உணரலாம், இறைநிலையை உணரலாம், உடல் நலம் மனநலம் பெற்று சிறப்பாக வாழலாம். அதற்கு மேல் உங்கள் ஆராய்ச்சியை அமைத்துக் கொள்ளுங்கள். இதுதாங்க எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சிந்தனை. ஒரு ஆராய்ச்சி செய்யணும்னு வராரு, அப்பா நான் மனவளக்கலையை உருவாக்கி இருக்கிறேன், இதை நீங்க பயன்படுத்தி பாருங்க. இதேதான் நம்மளுடைய நிலைமை. இங்க என்ன வேணுங்க நமக்கு? குருவினுடைய பூரண நம்பிக்கை வேணும். அந்த பூரண நம்பிக்கை இல்லைன்னா மனவளக்கலை அவங்களுக்கு கைக்கு வராது. பூரண நம்பிக்கை வரலன்னா கைக்கு வராது. ஆகவே என்ன பண்ணணும், நம்ம இந்த குருவினுடைய ஒரு அனுபவத்தை சொல்லியிருக்காரு, நான் இங்க உங்க கூட பகிர்ந்துக்க விரும்புகிறேன். அது மட்டும் இல்லாம குரு பாருங்க, தவம் செய்பவர்கள் முறையாகவும் தொடர்ந்தும் செய்து வருவதோடு நமது மனவளக்கலை மன்றத்தில் மட்டுமே போதிக்கப்படும் தற்சோதனையை பயிற்சிகளையும் சேர்த்து சிரத்தையோடு செய்து வருவார்களானால் தங்களது இயற்கை சுபாவங்களை மாற்றி அமைத்துக் கொள்ளும் குணநலப்பேற்றை எழுத முடியும். நிறைவாக முழுமை பேரையும் எழுதலாம். நீங்கள் கேட்கக்கூடிய நிறைவான வாழ்வும் அதுவே. அத்தகு மேம்பட்ட வாழ்க்கையினை நமது மன்றத்தினர் அநேகம் பேர் அடைந்திருக்கிறார்கள். மீண்டும் இதை சொல்றேன், நிறைவான வாழ்க்கை அடையலாம். அத்தகு மேம்பட்ட வாழ்க்கையினை நமது மன்றத்தினர் அநேகம் பேர் அடைந்திருக்கிறார்கள். இதுதான் குருவினுடைய வாக்கு. பாருங்க, குரு என்ன சொல்றாருன்னா, மனவளக்கலையில இறைநிலை உணர்ந்து அறநெறி வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அநேகம் பேர்கள். இது ரொம்ப பேருக்கு தெரிஞ்சிருக்குமோ தெரியாது. ஏன்னா அவை அனைத்தும் மனவளக்கலையினுடைய பெருமை, குருவினுடைய பெருமை, அவர் வடிவமைத்த அந்த எளிமையான பயிற்சிகளுடைய பெருமை. ஆகவே என்ன பண்ணணுங்கன்னா, நம்ம குரு பக்தி வரணும். குரு பக்தியால நமக்கு என்ன ஆகுங்க? அவர் கொடுத்த யோகம். அவள் அருளாலே அவன் தான் வணங்கி சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னைன்னுவாங்க, என்ன இல்லையா? அவள் அருளாலே அவன் தாள் வணங்கணும். அப்போ குரு அருள் இருந்தால் மட்டுமே தான் நம்மளுக்கு குரு பக்தி கிடைக்கும். அந்த குரு பக்தி கிடைச்சாதான் யோகம் சித்தி ஆகும், இல்லையா? அந்த யோகம் சித்தி ஆகணும்னா என்ன பண்ணணும்னா, மனவளக்கலை மன்றத்துல இருக்கிற மகரிஷியுடைய சிந்தனைகள், அகத்தாய்வு பயிற்சிகள், தவ பயிற்சிகளை நம்ம எப்பவுமே ஈடுபட்டு கொண்டே இருக்கணும். அந்த ஈடுபாடு இல்லைன்னா நம்மளுக்கு ஒரு கேப் வந்துடும். அந்த கேப் வந்துச்சுன்னா என்ன ஆகும்னா, பழைய பதிவுகள்லாம் நமக்கு வந்துகிட்டே இருக்கும். அதனால என்ன பண்ணணுங்க, எப்பொழுதுமே இறை சிந்தனை இருந்து கொண்டே இருக்கணும். குரு நினைப்பும் அவருடைய மதிப்பும் இருந்து கொண்டே இருக்கணும். அதனால இறை சிந்தனையை கொடுக்கின்ற ஒரு மகரிஷி கொடுத்த ஒரு பாடலை நம்ம இப்போ சிந்திக்க இருக்கிறோம். இறைநிலையோடு எண்ணத்தை கலக்க விட்டு. பாருங்க, இதுக்கு என்ன தேவைன்னா யோகம் தேவை. இதனால வரைக்கும் என்ன பத்தி பேசணும்னா, குருவினுடைய நம்பிக்கையும் குரு பக்தியும் வேணும்னு சொல்லியிருந்தோம். அதனால் கிடைப்பதுதான் யோகம். யோகம் என்பது அனைத்து பயிற்சிகளையும் உள்ளடக்கியது, இறைவனோடு இணைப்பது. இறைநிலையோடு எண்ணத்தை கலக்க விட்டு, ஒரே வரியில சொல்லிட்டார். இதுக்கு எவ்வளவு பயிற்சிகள் தேவையா இருக்கு பாருங்க. நம்ம மனவளக்கலையில இருக்கிற அனைத்து பயிற்சிகளும் செய்தா மட்டும்தான் இறைநிலையானது, இறைநிலையோடு எண்ணம் போய் கலக்கும். ஏன்னா எண்ணம் என்பது அலை, இறைநிலை என்பது இருப்பு. அந்த இருப்போடு அலை போய் ஒன்றணும்னா எந்த அளவுக்கு நமக்கு பயிற்சி வேணும் பாருங்க. உணர்ச்சி வயப்பட்ட எண்ணங்கள் இருக்கவே கூடாது. அப்படி பயிற்சிகளை, யோகத்தை நம்ம தினமும் செய்யும் போதுதான் எண்ணம் இறைநிலையோடு கலக்கும். சரி, இறைநிலையோடு எண்ணத்தை கலக்க விட்டு ஏற்படும் ஒரு அமைதியிலே விழிப்பாய் நிற்க.
இறைநிலையோடு எண்ணம் கலந்துருச்சுன்னா என்ன ஆகுங்க? அமைதி வந்துரும். அந்த அமைதியில விழிப்பா இருக்க சொல்றார். இதுதாங்க ரொம்ப கஷ்டம். முக்கால ஞானம் வேணும். மகரிஷி சொன்ன செய்திதான். கடந்த கால அனுபவம், நிகழ்கால சூழ்நிலை, எதிர்கால விளைவு, செயலோடு சிந்தனை, சிந்தனையோடு செயல். ரொம்ப கஷ்டம். யாருக்கெல்லாம் இறைநிலை குரு நினைப்பும் இறை நினைப்பும் இருக்குதோ அவங்களுக்கு தான் சித்தி ஆகும். நான் எப்படியாவது திருந்தி ஆகணும்னு ஒரு ஏக்கம் இருக்கணும். எப்படியாவது திருந்தி ஆகணும் ஒரு ஏக்கம் இருக்கணும். அந்த ஏக்கம் எப்பொழுதுமே இருக்கணும். ஒரு காலத்துல நான் நல்லா நினைச்சுப்போம், திருந்தணும்னு ஒரு நினைப்பு இருக்கும். ஆனா அந்த ஏக்கம் எப்பவுமே இருக்காது. எப்பவுமே இருந்தா நம்ம திருந்திடுவோமே. அதுதான் விழிப்பு வேணும். அந்த விழிப்பு இருக்க வேணும் அப்படின்னு சொல்றாரு. நிறைநிலையே தானாக உணர்வதாகும். எல்லாம் வல்ல இறைநிலையே நானாக உணர்வதாகும். நித்தம் நித்தம் ஒவ்வொரு நாளும் உயிர் உடலில் இயங்க மாட்டோம். இந்த உயிரானது உடலில் இயங்க மாட்டோம். அதனால சொல்றாரு, ஆயுசு இருக்கிற வரைக்கும் உறைந்து உறைந்து அது வேறு நான் வேறு என்று பாகுபாடு இல்லாமல் அது நானாகி நான் அதுவாகி உறைந்து உறைந்து இந்நிலையில் பழகி கொள்ள. பாருங்க, இந்த விளக்கத்தை பழக்கமாக்கணும். ஒவ்வொரு நாளும் உயிர் இருக்க மட்டும் பழகி கொள்ள. பாருங்க, உலக இன்பங்களிலே அளவு கிட்டும். இது நாள் வரைக்கும் நம்ம யோகத்தை செய்யறோம். அடுத்த 3 வரியில அதனுடைய விளைவு. எதனுடைய விளைவு? இறைநிலையோடு எண்ணத்தை கலக்க விட்டு விழிப்பா இருக்கிறோம், தினமும் செய்யறோம். அது வேறு இது வேறு உறைந்து நிற்கிறோம். அப்படி பழகி கொள்ள உலக இன்பங்களிலே அளவு கிட்டும். இதாங்க ரொம்ப முக்கியமான வரி. மகரிஷி சொல்வாரு, இன்பத்தை அளவோடு இருக்க சொல்ல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அளவு மீறும் போதுதான் இன்பமே துன்பமாவதுன்னு சொல்லுவாங்க. அந்த இன்பம் இருக்கிற இடம் அறியல பாருங்க, அதுதான் மயக்கம், அறியாமைன்னு சொல்லுவாங்க. அப்போ இங்க உலக இன்பங்களிலே அளவு கிட்டும்னா அந்த அளவு தான் ரொம்ப முக்கியம். அளவு இன்பம் எதனால வருதுன்னு பாத்தீங்கன்னா, எந்த மனம் பொருட்களையும் புலன்களையும் அளவோடு அனுபவிக்கிறத பாருங்க, அந்த மனத்தில்தான் இன்பம். அதுதான் அறியாமை நீங்கிய மனம். அறியாமை நீங்கிய மனம். அப்ப பாருங்க, மனுஷங்கிட்ட மயக்கம், பதிவுகள், ஆணவம், கர்மங்கள், மாயைன்னு சொல்றாங்க இல்லையா, அது 3 நில பதிவு இருக்குது. அந்த உலக இன்பங்களிலே அளவு கிட்டும் என்று சொல்லும் போது தன்னுடைய மயக்கம் மாயை நீங்கும். எப்போ? இந்த இறைநிலையோடு எண்ணத்தை கலக்க விட்டு இந்த பயிற்சியை செய்ய சொல்லதான். அடுத்தது பாருங்க, ஒழுக்கம் சித்தியாகுது. உலக இன்பங்களிலே அளவு கிட்டோம்னா அந்த அளவுதான் ஒழுக்கமா மாறுது. கரை நீங்கி, கரைன்னு எதை சொல்றாருன்னா கர்மங்கள், சஞ்சித கர்மம், பிராப்த கர்மம், ஆகாமிய கர்மம் எல்லாமே இருக்குது பாத்தீங்களா, அந்த கரைன்னு சொல்றாங்க. ஏன் கரைன்னு சொல்றாங்கன்னா, அன்னைக்கு நம்ம அத சரி செய்தா அழுக்கா இருக்கும், அழுக்க உடனே எடுத்துட்டு இருக்கோம். ரொம்ப நாளைக்கு நம்ம அத சரி செய்யாததுனால என்ன நடக்குதுன்னா கரையா மாறிடுது. அந்த கரைன்னு எதை சொல்றாருங்க? நாம் செய்த கர்மங்களை தான் சொல்றாரு. கரை நீங்கி. அப்போ அறிவு என்ன பண்ணுதுன்னா, அந்த அறிவு கர்மங்களால முழு பெறாம இருக்குது. அப்போ கலங்களை எடுக்கிறோம். நம்ம எடுக்க சொல்ல அறிவு மெய்ப்பொருளாய் நிற்கும். அங்குதாங்க அறிவு முழுமை அடையுது. எப்போ? மாயை போனோம், நான் செய்த கர்ம வினைகள் எல்லாமே போனோம். கர்ம வினைகள் போனா என்னென்ன? அங்க அறிவுக்கு தடை கிடையாது. அறிவு முழுமையா நிற்குது. அப்ப பாருங்க, அறிவு மெய்ப்பொருளாய் நிற்கும். கரைந்து போம் தன்முனைப்பு. பாருங்க, எதை வரைக்கும் தன்முனைப்பு இருக்குதுன்னு சொல்றாரு பாருங்க. எப்போ ஒரு மனிதனுக்கு அறிவு மெய்ப்பொருளாகி நிற்கிறதோ அப்பதான் தன்முனைப்பே போகுமா. அது வரைக்கும் பாருங்க, தன்முனைப்பு நம்ம விடாம துரத்துது. அதுக்கு எவ்வளவு வலிவு பாருங்க. அறிவு மெய்ப்பொருளாகிற வரைக்கும், முழுமை அடைய வரைக்கும் கரைந்து போது தன்முனைப்பு. அந்த தன்முனைப்பு கரைந்தால் காணும் தெய்வம். பாருங்க, இதுதான் ஞானம். முதல்ல இறைநிலையோடு எண்ணத்தை கலக்க விட்டதுக்கு எத்தனை பயிற்சிகள் செய்யறோம் பாருங்க. நம்ம ஒரு பக்கம் தவம், ஒரு பக்கம் அகத்தாய்வு இல்லையா? அகத்தாய்வு, தவம், சச்சோதனை, தத்துவ விளக்கம்,
இது போல உடற்பயிற்சி, காயகல்ப பயிற்சி இவை எல்லாம் செய்து செய்து செய்துதான் யோகத்துல சிறக்கிறோம். அந்த யோகம் சிறக்கும் போது தம்முடைய ஆணவம், கர்மம், மாயை என்ற எல்லாம் நீங்குது. அங்க நீங்கும் போது அறிவு மெய்ப்பொருளாவது, அறிவு முழுமையடையும் போது தன்முனைப்பு கரையுது. தன்முனைப்பு கரையும் போது நாம் இறைவனை காணுகின்றோம். எப்ப காணுவோம்? ஞானம்தான். இறைவனை காணும் போது என்ன நடக்குதுங்க? ஞானம் அடைகிறோம். எவன் எல்லா பொருட்களிலும் என்னை காண்கின்றானோ அவனை விட்டு நானும் நீங்குவதில்லை, என்னை விட்டு அவனும் நீங்குவதில்லை என்று பகவத்கீதை சொல்லுது. அப்ப பாருங்க, இறைவனை காணும் போது என்ன நடக்குது? நமக்கு அறிந்தது சிவம், மலர்ந்தது அன்பு. அப்பதாங்க நம்ம அறநெறிகள் சித்தி ஆகும். அறநெறிகள் சித்தி ஆகும். இது நாள் வரைக்கும் செய்யணும் 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 நினைப்போம், அதுல முழுமையை அடையாது. திருப்பி செய்வோம், திருப்பி தப்பு செய்திருவோம். அதுலயே நீடித்து நிலைத்து இருக்குமானா இருக்காது. எப்போ இறை உணர்வு வந்துடுச்சோ அப்ப என்ன நடங்க? அறநெறி சித்தி ஆகும். ஒழுக்கம், கடமை, ஈகை என்ற அறநெறிகள் சித்தி ஆகும். ஆகவே நம்ம என்ன பண்ணணுங்க? ஒரே வழி, குருவினுடைய மதிப்பையும் உயர்வையும் புகழையும் மதித்து, மனவளக்கலை பயிற்சி முறைகளை மதித்து அதனுடைய உயர்வை மேன்மையாக கருதி நம்ம என்ன பண்ணணுங்க? அதிலேயே நிலைத்து இருக்கணும். இப்பேறுபட்ட பாக்கியம் நமக்கு கிடைச்சிருக்குதே என்ற ஒரு நன்றி உணர்வோடு இருக்கணும். அதனால என்ன பண்ணணுங்க? எந்த காரணத்தையும் சொல்லி நம்ம பயிற்சி முறைகளை செய்யாம விடக்கூடாது. பயிற்சி முறைகளை செய்யாம விடவே கூடாது. அந்த பயிற்சி முறைகள் தான் என்ன பண்ணுங்க? நம்ம இறை உணர்வை நமக்கு கொடுக்கும். அதனால என்ன பண்ணணுங்க? மிக முக்கியமான இந்த பாடத்தினுடைய கருத்து என்னன்னா, குரு பக்தியானது யோகத்தை சித்தியாக்கும். குரு பக்தியானது யோகத்தை சித்தியாக்கும். யோகம் சித்தியாகும் போது யோகத்தின் விளைவாக வருகின்ற முக்தியும் ஞானமும் கைவல்யமாகும், தானாக கிட்டிடும். ஆகவே இதுநாள் வரைக்கும் இந்த சிந்தனையை நீங்கள் கேட்டு இருக்கிறீங்க, அதுக்கு ஒரு நன்றியை தெரிவித்துக்கிறேன். இந்த குரு பக்தியே ஞானத்திற்கு வழி என்ற ஒரு தலைப்பை எனக்கு கொடுத்து என்னுடைய சிந்தனைக்கு அனுமதித்த எல்லா பொறுப்பாளர்களுக்கும் நன்றி தெரிவித்து என் உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் திலகவதி அம்மா. வாழ்க வளமுடன் நிவியம்மா. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. அம்மா வாழ்க வளமுடன். மிகவும் அருமையான சிந்தனை ஐயா. வாழ்க வளமுடன். உங்களுடைய தொண்டு மேல்மேலும் சிறக்க வாழ்க வளமுடன் ஐயா. அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் நிவியம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. வாய்ப்புக்கு நன்றி அம்மா. அடுத்ததாக குருவம்மாள். வாழ்க வளமுடன் அம்மா. உங்களுடைய ஆடியோவை அன்மியூட் பண்ணிட்டு பேசலாமா?